சிங்கமும் எலியும் நண்பர்களான கதை. ஒரு நாளில் பசுமையான காட்டின் ஆழத்தில் சிங்கம் ராஜா சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. சிங்கம் ராஜா மிக பெரியதானாலும் தனது அன்பிற்குரிய ஊர்க்காட்டு மக்களுடன் சிரித்து மகிழ்ந்து வந்தது. அந்தக் காட்டு அருகில் ஒரு சிறிய எலி வசித்து வந்தது. அது மிகச் சுறுசுறுப்பான எலி, எப்போதும் ஓடி திரியும். ஒருநாள் எலி சிங்கம் ராஜாவைப் பார்த்து மிகவும் பயந்து விட்டது. அதற்குள் அடி எடுக்க முடியவில்லை. சிங்கம் ராஜாவின் பெரிய பஞ்சை பாதத்தில் விழுந்தது. சிங்கம் ராஜா கண்களைத் திறந்து பார்த்ததும் எலியை பார்த்து மெலிதாக சிரித்துக் கொண்டது. அட சிறியவா, என்னை பயமுறுத்துகிறாயா என்று சிங்கம் கேட்டது. எலி பதறி, மன்னிக்கவும் ராஜா, நான் உங்கள் பாதத்தில் தவறி விழுந்தேன். தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் என்று கேட்டது. சிங்கம் ராஜா மெதுவாக புன்னகையுடன், சரி, நீ சென்றுவிடு. ஆனால் ஒரு நாள் உனது உதவியை கொடுக்க வேண்டும் என்றது. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் சிங்கம் ராஜா வேட்டையாடிக் கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தபோது வலையில் சிக்கிவிட்டது. அது எந்த விதமாகவும் வெளியேற முடியவில்லை. சிங்கம் பெருமூச்சு விட எலியின் சின்ன வாத்திய காது கேட்டது. எலி வந்தது. ராஜா, எனக்கு நினைவில் இருக்கு. உங்க உதவிக்கு நான் இப்போ உதவி செய்யணும் என்றது. எலி தனது கொஞ்சம் கூர்மையான பற்களைப் பயன்படுத்தி வலையை வெட்ட ஆரம்பித்தது. சில நேரத்திலேயே சிங்கம் ராஜா சுதந்திரமாக இருந்தது. நன்றி சிறியவா, சிங்கம் ராஜா மகிழ்ச்சியுடன் சொன்னது. நீ என்னுடன் எப்போதும் நண்பனாய் இருப்பாயோ. அந்த நாளில் இருந்து சிங்கமும் எலியும் நல்ல நண்பர்களாக மாறினர். அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.